இன்று நடைபெறுகின்ற அந்த போராட்டம் காவல்துறை எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கான போராட்டம், மக்களுக்கான நிலை, மக்களுக்கான ஆர்ப்பாட்டம். இது இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்றது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. சென்ற மாதம் பாத்தீங்கன்னா ஒரு மன வளர்ச்சி குன்றிய ஐனாவரத்தில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. ஐனாவரத்தில் நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தை அங்க மணிமேகலை என்கின்ற ஒரு காவல் ஆய்வாளர், மணிமேகலை என்கின்ற காவல் ஆய்வாளர் அலட்சிய போக்கினால் அந்த போயிட்டு அவங்க கிட்ட பெட்டிஷனை கொடுக்கும் பட்சத்தில் ஒரு மாத காலம் அந்த மன வளர்ச்சி குன்றிய பெண்ணின் மனுவை வாங்காம அலக்கடித்து, அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஒரு டிசியை பார்த்து பெட்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம், கீழ்பாக் டிசியை பார்த்து பெட்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை உடனடியாக என்ன பண்றாங்கன்னா வந்து எஸ்ஓசி சிந்தாதிரிப்பேட் அப்படின்ற இடத்துக்கு மாத்துறாங்க, மகளிர் காவல் நிலையத்துக்கு மாத்துறாங்க. காவல்துறை இப்ப என்ன சட்டம் சொல்லுது, பிஎன்எஸ் ஆக்ட் என்ன சொல்லுது? 0 FIR எங்க வேணாலும் போடலாம். வந்து மனுதாரருக்கு CSR உடனடியாக கொடுக்கணும். அலக்கடித்து ஒரு மாத காலம் கழித்து திருப்பியும் பாத்தீங்கன்னா இன்னொரு மாசம் டைம் எடுத்துக்கிட்டு எடப்பாடியார் அவர்கள் வன்மையா கண்டித்து அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் அந்த கூட்டு பாலியல் எல்லாருக்கும் தெரியும், கூட்டு பாலியல் நடந்தது. இன்னமும் பாத்தீங்கன்னா அது மர்ம முடிச்சாவே இருக்கு. அந்த கவி என்கின்ற குற்றவாளி யார்? அவரோடு கொடூரமான முறையில் இணைந்து கூட்டு பாலியல் செய்த 8 பேருடைய எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. உண்மை நிலை என்ன? ஏற்கனவே அண்ணா நகர்ல ஒரு சம்பவம் நடந்தது வந்து சிபிஐ என்கொயரி வந்து நம்முடைய உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து சுயமோட்டோ சிபிஐ என்கொயரி வந்து வைத்தது. இப்பொழுது மீண்டும் அது ஒரு பாலியல் வன்கொடுமை. இது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தருணத்தில் அன்று பாத்தீங்கன்னா சட்டமன்றம் நடக்குது, மூடி மறைச்சிட்டாங்க, எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாங்க. இன்னும் வெளியே வரல. அரஸ்ட் மட்டும்தான் காமிச்சிருக்காங்க, அரஸ்ட் மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. உண்மை குற்றவாளிகள் யார்? அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் வந்து அந்த பெண்ணின் அப்பா கிட்ட வந்து மொபைல் போனை வந்து வாங்கிட்டு போறாங்க. மொபைல் போனை வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் எடுத்து திருப்பி காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிட்டு போறாங்க, அவங்க வீட்டிலேயே ஒப்படைச்சிட்டு போறாங்க. அதோடைய மர்மம் என்ன? என்ன நடவடிக்கை? இன்று வரை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் பின்புலம் என்ன? சம்பந்தப்பட்டு யாருன்னா காவல்துறையில் இருக்கவங்க யாருன்னா அவங்க வந்து காப்பாத்துறாங்களா, இல்லனா வந்து திமுகவுடைய கைகூலிகளை யாருன்னா காப்பாத்துறாங்களா? இன்று வரை அது அப்படியே வந்து புரியாத ஒரு நிகழ்வா இருக்கு. ஐநாவரத்தில் நடைபெற்ற சம்பவம் அது. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் 20 வயசு அவங்களுக்கு, அவங்க வந்து கல்லூரியை வந்து 2ஆம் ஆண்டு முடித்து 3ஆம் ஆண்டு வந்து அட்டெண்டர் வச்சுதான் எக்ஸாம் எழுதுவாங்க. ஐக்கியூ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 60% தான் ஐக்கியூ. அந்த பெண் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பாதிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? இதுதான் அன்று பொதுச் செயலாளர் அவர்கள் உடனடியாக அறிக்கை கொடுத்து அந்த அக்யூஸ் எல்லாம் செக்யூர் பண்ணாங்க. ஆனா இன்று வரை அதற்கான உண்மை நிலை என்னன்னு தெரியல. இது நடந்துகிட்டே இருக்கும் போதே பாருங்க, இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்க சம்பவம். விடியாத ஆட்சி திமுக ஆட்சி என்றெல்லாம் கால் ஊன்றுகின்றதோ கோலோச்சுகின்றதோ, இந்த நிலைதான் மக்களுக்கு பாதுகாப்பின்மை, திட்டமிடாத செயல்படாத அரசு. இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதிமுகவின் சார்பில் வன்மையாக கண்டிக்க. அம்மா என்ன ஆட்சி கொடுத்தாங்க? எடப்பாடியார் என்ன ஆட்சி கொடுத்தாருங்க? என்ன மாதிரி ஆட்சி கொடுத்தாருங்க? இரும்புகரம் கொண்டு காவல்துறை, ஸ்காட்லாந்து நிகருக்கான காவல்துறையை வந்து அம்மா உருவாக்கி வச்சிருந்தாங்களே, எங்க அவங்க எல்லாம்? எதற்கு இந்த கொடூரமான விஷயம்? 3ஆம் கண் எடப்பாடியார் அம்மா வந்து அடையாளப்படுத்தின எடப்பாடியார் சென்னை முழுக்க 3ஆம் கண்ணை உருவாக்கி கொடுத்தார். எங்க அந்த 3ஆம் கண் செயல்பாடெல்லாம்? நான் எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, அந்த பெண்ணுக்கு போயிட்டு அந்த லாட்ஜில் எல்லாம் போயிட்டு பார்த்து சிசிடிவி ஃபுட்டேஜ் 15 நாள்ல ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து மறைஞ்சிரும். இதெல்லாம் நடந்த விஷயம். மக்களுக்கு பாதுகாப்பு தேவை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.